ஏன் சித்தி நீங்க ஒத்துக்கிட்டீங்க? வேற வழி இல்ல ஆனந்தி, நமக்கு காரியம் நடக்க வேண்டாமா? அதுக்குன்னு நம்ம எல்லாத்துக்கும் தலையாடிட்டு இருந்தா மேல மேல மேயதான் செய்வாங்க. ஏன் நம்ம குடும்பத்துல எல்லாரும் இளிச்சவாயா இருக்காங்க? இத பாரு ஆனந்தி, ஒன்ன மாதிரி பட்டு பட்டுன்னு பேசிட்டு இருந்தா அப்புறம் சண்டை தான் வரும், கல்யாணம் நடக்காது. வரட்டுமே, சண்டை போட வேண்டிய இடத்துல போட்டுதான் ஆகணும். எல்லாத்துக்கும் ஊமியா இருந்தா அப்புறம் ஒண்ணுத்துக்குமே லைக் இல்ல. நான் சொல்றத கேளு. அதுவும் சித்தப்பாய் வந்துட்டாரு. என்னங்க? என்ன விஷயம்? எங்க உங்ககிட்ட இருக்கிற பணத்துல இருந்து ஒரு 12,000 ரூபாய் இருந்தா கொடுங்களேன். என்னது 12,000? என்னடி விளையாடுறியா? ஏண்டி ஆளுக்கு என்ன எரிச்சல் படுத்துறீங்க? உங்களை வேற யாரும் எரிச்சல் படுத்தினா? அதான் அந்த பொண்ணு, மாப்பிள்ளையோட அக்கா. அப்ப என்னடா அது சரியில்லை இது சரியில்லைன்னு என் முன்னாடி வந்து நின்று கையை நட்டி குத்தம் சொல்லிட்டு இருக்கா. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம. நீ என்னடா கொடுத்து வச்ச மாதிரி 12,000 ரூபாய் பணத்தை கொடுங்கிற? பணம் என்ன மரத்துல காக்கிது நினைச்சிட்டு இருக்கியா? இத பாருங்க, ப்ளீஸ் கோவப்படாதீங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். ஏய், தலையே போற பிரச்சனையா இருக்கட்டும், அதுக்காக 12,000 ரூபாய் தூக்கி கொடுக்க முடியுமா? உனக்கு எதுக்கு அவ்வளவு பணம்? திடீர்னு மாப்பிள்ளை வீட்டுல வாஷிங் மிஷினும் வேக்யூம் கிளீனரும் வேணும்னு கேக்குறாங்க. பரதேசி பசங்க. அந்த குடும்ப கேட்டுக்கு எதுக்கு அவங்களுக்கு இதெல்லாம்? இத பாருங்க, இப்ப நாம அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா சண்டை தான் வரும். அபியோட கல்யாணம் ஒழுங்கா நடக்கணும்னா நாம அவங்க கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துதான் ஆகணும். ப்ளீஸ் அந்த பணத்தை கொடுங்க. அடி அறிவட்டவளே, எனக்கு வர. ஏய், என்கிட்ட பணம் இருக்கு, ஆனா இன்னொருத்தர் பணம் அதுல கை வைக்க முடியாது. சூழ்நிலை புரிஞ்சுக்கோ. இல்லைங்க, கல்யாணம் முடிஞ்சதும் திருப்பி வாங்கிடலாம். எப்படி? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி பணம் வரும்? அது மொய்ப்பணம் வரும் இல்லையா, அதுல இருந்து அபி திருப்பி கொடுத்துருவா. மொய்ப்பணமா? மொய்ப்பணம் அவ்வளவு வருமா? ஏன் ஆனந்தி, மொய்ப்பணம் அவ்வளவு வருங்கிற? வரும் சித்தப்பா, கண்டிப்பா வரும். நம்ம நிறையவே செஞ்சிருக்கோம், அதனால ஓரளவுக்கு நல்லாவே செய்முறை வரும். அப்புறம் என்னங்க, கைமாத்தா குடுக்கற மாதிரி தானே கொடுங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா திருப்பி கிடைச்சிடும். எதுக்கு யோசிக்கிறீங்க? தயவு செஞ்சு லேட் பண்ணாம கொடுங்க. கட்டாயம் தந்துருவாங்கல்ல? நிச்சயமா மொய் பணத்துல இருந்து வாங்கிடலாம். ஆனந்தி, இது இன்னொருத்தர் பணம். உன்னையும் உன் சித்தி வார்த்தையை நம்பி தான் தரேன். கண்டிப்பா திருப்பி தந்துடணும். என்ன? சரி போங்க. போங்க. தரேன். எப்படி ஒரு 100 பேர் சாப்பிடலாம் சார்? அவ்வளவு தேருமா? வெரி குட். அது போறேன். ஹலோ, உங்களை தான் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது என்னன்னா, நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். உதவியா? ஆமா, இந்த கல்யாணத்துல மிஞ்சி போற சாப்பாடெல்லாம் நான் எடுத்துக்கலாமா? உங்களுக்கா? எனக்குன்னு எனக்கே இல்ல, ஒரு அநாத ஆசிரமம் இருக்கு. அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த சாப்பாடு அனுப்பிச்சு வச்சா 2 வேளை பசியாருவாங்க. அவங்களுக்கு அனுப்ப தான் கேட்டேன். என்னங்க அப்படி பாக்குறீங்க? என்ன சொன்னீங்க? ஐயோ சாரி, தப்புன்னா மன்னிச்சுக்கங்க. எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம். அது இல்லைங்க, அநாத ஆசிரமம்னு சொன்னீங்களே. ஆமாங்க, நம்ம கிட்ட எல்லாம் பெருசா பணம் எதுவும் இல்ல, ஆனா அவங்களுக்கெல்லாம் சாப்பாடே இல்லை. உங்ககிட்ட நான் வழிய வந்து கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கேட்டேன் இல்லையா, அதுக்கு கூட இதாங்க காரணம். பொதுவாகவே தெரிஞ்சவங்க வீட்டு கல்யாணத்துக்கெல்லாம் நான் போயிடுவேன். அங்கே மிஞ்சிற சாப்பாடெல்லாம் இப்படி குழந்தைங்களுக்கு அனுப்பி வைப்பேன். இதை ருட்டீனாக பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. இதுக்கு தான் நீங்க மதியானத்துல நீங்க வெயிட் பண்ணீங்களா? ஆமாங்க, அதுக்காக கல்யாண வீட்டில் சும்மா இருக்க முடியுமா? அதான் ஏதோ என்னால் முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த சாப்பாடெல்லாம் நான் எடுத்துக்கலாமா? தாராளமா. ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் உடனே ஆசிரமத்துக்கு ஃபோன் பண்ணி வேன் அரேஞ்ச் பண்ணுறேன். அபி, என்னம்மா யோசனை பண்ணிட்டு இருக்க? டயர்டா இருந்தா கொஞ்ச நேரம் தூங்க கூடாது? தூக்கம் வரலம்மா. ஏம்மா? தொடர்ந்து ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்குமா.
ஒண்ணு முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்டா இன்னொன்னு கிளம்புது. இந்த கல்யாணமே வேண்டான்னு என் மனசுல ஒரு எண்ணம் வருதுமா. என்ன அபி திடீர்னு பைத்தியக்காரத்தனமா பேசுற? தப்புமா, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. பேசாம இருக்க முடியலம்மா. மனசுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பம். ஏதோ பண்ண ஆரம்பிச்சு இப்ப இந்த இடத்துல வந்து நிக்கிறோமே, இது சரியா வருமா? ஏதோ தப்பான வழியில போயிட்டு இருக்கோமோன்னு மனசுக்கு ரொம்ப குழப்பமா இருக்குமா. ஐயோ என்ன அபி என்னென்னமோ பேசுற? அம்மா, கல்யாணங்கிறது இவ்ளோ கஷ்டமான விஷயமா? ரொம்ப சஞ்சலமா இருக்கு. என் மனசுல தோன்றத சொன்னா கோச்சிக்க மாட்டியே? என்ன? எல்லாத்தையும் இப்படியே விட்டுட்டு எங்கேயாவது ஓடிடலாம் போல இருக்கு. மனசுல அவ்வளோ டென்ஷன், அவ்வளோ குழப்பம். இத பாரு அபி, நீ சின்ன பொண்ணு. இந்த மாதிரி பிரச்சனைகளை இப்பதான் நீ நேருக்கு நேர் பாக்குற. எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம நிம்மதியா படுத்து தூங்க. எல்லாம் தன்னால சரியாயிடும். பிரச்சனைகள் வரத்தாம செய்யும். அதை பார்த்து பயந்துடக்கூடாது. வாழ்க்கையில இன்னும் எவ்வளவோ இருக்கு அபி. என்ன கண்ணை கட்டி காட்டுல விட்டது மாதிரி இருக்குமா. இத பாரு அபி, என்ன வேணாலும் நடக்கட்டும், யாரு வேணாலும் பிரச்சனை பண்ணட்டும், நம்ம மேல தப்பு வராம பாத்துக்கணும். எல்லாத்தையும் கொஞ்சம் ஈஸியா எடுத்துக்கோமா. எப்படிமா? அப்படிதாம்மா, அப்படிதான். எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில நம்ம இந்த கல்யாணத்தை நடத்துறோம். அதுவே நமக்கு பெரிய விஷயமாச்சே. பொண்ணா பிறந்துட்டா அவளுக்கு கல்யாணம் நடக்கணுங்கிறது சம்பிரதாயம். அது நமக்கு சாதகமா மாத்திக்கணும் அபி. உங்க அப்பா உங்க சின்ன வயசுலயே நம்மளை விட்டு ஓடி போனப்போ நான் மனசு உடைஞ்சு போயிருந்தா இன்னைக்கு உன்னை இந்த நிலைமையில பார்க்க முடியுமா? நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான் நினைக்கிறியாம்மா? அப்படித்தான் நினைக்கிறேன். அப்படித்தான் நடக்கும். என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கும். அந்த கடவுள் நல்லா வச்சிருப்பாருமா. டேய் மாப்பிள்ள, நீ யார்ட்டையும் வளரக்கூடாதுன்னா. ஐ பாப்பா, ஒரு நிமிஷம். என்ன அங்கிள்? அங்கிளா? காலேஜ் முடிச்சு இப்பதான் 2 வருஷம் ஆகுது. நடுவுல குவார்டர் கட்டர் அடிச்சு கொஞ்சம் சதை போட்டேன். கால் மீ கோவிந்த். ஆமா, உன் பேர் என்னம்மா? ஆர்த்தி. ஆர்த்தியா? நாளை காலைல கல்யாணத்துக்கு நீ தான் ஆர்த்தி எடுக்க போறன்னு சொல்லு. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல மாடி, சீட் ஆறதுக்கு ஒரு கை குறையுது, சேர்ந்தான்னா நல்லா இருக்கும். வரியா? கொஞ்சம் டீசென்ட்டா பேசுங்க. ஒரு கை குறையுது சேர்ந்தாலாம் சொன்ன, இதுல என்ன இன்டீசென்ட்? ஹலோ, லேடிஸ் கிட்ட டீசெண்டா பேச தெரியாதா உங்களுக்கு? ஏய், நீ யாரா நடுவுல டீசென்ட் கீசன்ட்? போட. கை நீட்டி பேசுற வேலையில வச்சுக்காதீங்க, நல்லா இருக்காது. சும்மா போயிட்டு இருக்கிற பொண்ணுகிட்ட எங்க வம்பு பண்றீங்க? என்ன என்ன பிரச்சனை? ஒன்னும் இல்ல பாஸ், பாப்பா கிட்ட சீட்டான்லாம் வாமான்னு, அதுக்கு இவன் நடுவில் உள்ள புந்து ஹீரோ மாதிரி ஃபிலிம் காட்டுனுங்கிறான். டேய் போடா, மூஞ்சி இருக்காது முகத்துல. மரியாதையா பேசுங்க, இல்லைன்னா நான் பல்லெல்லாம் பேத்துருவேன். ஹலோ, யார் பார்த்து என்ன பேச்சு பேசுறீங்க? இவர் என் ஃப்ரெண்டு, ஒழுங்கா பேசுங்க. ஹலோ, ஒரு நிமிஷம். யார் என்ன பேசுனாங்கன்றதே தெரியாம சண்டை போடாதீங்க, நல்லா இருக்காது. என்னடா நல்லா இருக்காது? என்ன பண்ணுவேன்? என்னடா பண்ணுவேன்? வாடா போடான்னு பேசுனீங்கன்னா அப்புறம் மரியாதை இருக்காது. ஏய், என்ன பண்ணுவேன்? ஐயோ இருங்க இது பாருங்க, ப்ளீஸ். நானும் எதுக்கு இந்த நேரத்துல பிரச்சனை? கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ஏய், நீ இவனுக்கு சப்போர்ட்டா? பாருப்பா, ஆம்பளைக்கு சப்போர்ட் பொம்பளை, பொம்பளைக்கு சப்போர்ட் ஆம்பளை. இது ரொம்ப பேட் ஃபேமிலியா இருக்குப்பா. மரியாதை பேச இல்ல செருப்பு பிஞ்சிடும். ஏய், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மரியாதை பேசு, புரியுதா? யார்கிட்ட மரியாதை நடந்துக்கணும் சார்? ஏய், என்னடா என்ன? ப்ளீஸ் கார்த்திக், நீங்க போங்க. போங்க. ஆர்த்தி, நீ போய் படுப்போ. வா பாஸ், பேலன்ஸ் சரக்கு போய் அடிப்பான், அவகிட்ட போய் பேசிட்டு. அவனும் மூஞ்சியும். என்னடி ஆச்சு? மாமாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட ரொம்ப இன்டீசெண்டா பேசினாங்க.
அவர் வந்து ஏன்னு கேட்டாரு. மாமாவும் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு தான்க்கா சப்போர்ட் பண்றாரு. சரி நீ போய் படு. இப்படிப்பட்ட ஆம்பளை அக்கா கல்யாணம் பண்ணிக்கணும் வேண்டவே வேண்டாம். ஆனந்தி, என்ன ஐயா பைத்தியக்கார புள்ளியா கிரிய அபிகிட்ட போய் சொல்ல போறியாய்த்த? பின்ன அவன் நல்லவன் நினைச்சோம், எல்லாரோடயும் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான். கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை பாரு, எல்லாம் பொறுக்கி பசங்க. அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பும் சரியில்லை, அவன் பழக்க வழக்கமும் சரியில்லை. அபிக்கு இவன் பொருத்தமான மாப்பிளையே கிடையாது. வாயு முடின்னு கம்முன்னு கடை. விடிஞ்சா கல்யாணம், நீ பாட்டுக்கு ஏடா குடமா பேசிக்கிற. வேற என்ன பண்ண சொல்ற? தெரிஞ்சுக்கிட்டும் அபிகாவை பாருங்க இடத்துல தள்ள சொல்றியா? ஒரு குடிக்காரனை கட்டிக்கிட்டு அபிகா சந்தோஷமா வாழ்ந்துட முடியுமா? இத பாரு ஆனந்தி, கல்யாணத்துக்கு முதல் நாள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து சும்மா ஜாலியா இருக்கிறது இந்த காலத்துல பயக்கமா போச்சு. அந்த மாதிரி தான் மாப்பிள்ளை தம்பியும் குடிச்சிருப்பாரு. அந்த கம்யூனிட்டி ஃப்ரெண்ட்ஸுங்க பண்ண தப்புக்கு இந்த மாப்பிள்ளை தம்பி என்ன செய்யும்? சும்மா பேஜார் பண்ணிக்கிறிய. எனக்கு என்னமோ என் மனசுக்கு பிடிக்கல. இந்த பாரு கண்ணு, இந்த காலத்துல குடிக்கிறதுல ஒரு பெரிய விஷயமா? என் புருஷன் கூட தான் குடிச்சின்னு இருந்தாரு. அவர் இருந்த வரைக்கும் என்ன நல்லா தான் கவனிச்சின்னு இருந்தாரு. ஐயோ ஆயா, அம்மாடி, யார் யாரு ஜோடி சேரணும்னு மேல இருக்கிறவன் எழுதி வச்சிருக்கிறானோ அப்படித்தான் நடக்கும். நீ என்னத்துக்கு சும்மா வருத்தப்பட்டு நிக்கிற? என்ன ஆயா நீ? இத பாரு ஆனந்தி, இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சின்ன புள்ள கணக்கா ஓடுறிய. இந்த கல்யாணம் கண்டி நின்னு போச்சுன்னா உங்க அம்மா பாட்டுன்னு உசுர விட்டுரும். அது மட்டுமா, உங்க அக்காவும் சித்தியும் இந்த கல்யாணத்துக்காக எம்மா பாடுபட்டு இருக்காங்க. அதெல்லாத்தையும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தியா? சும்மா படா பேஜார் பண்ணிருக்கீங்க. ஷோ கடவுளே, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லா ஆம்பளைங்களும் மாறி போடுவானுங்க. அபி புருஷனும் அப்படித்தான் மாறி போடும். போய் தூங்குமா, நானும் போய் தூங்கணும். முடிஞ்சா எவ்வளவு வேலைக்குது. போ போடா கண்ணு போ. இந்த பேக்ல வச்சியா இல்ல அந்த பேக்ல வச்சியா? இவ்வளவு பெரிய கண்ணாடி போட்டிருக்கீங்கல்ல, கொஞ்சம் நல்லா தான் தேடுங்களேன். தேடுறேன்ல. பா, எல்லாம் நான் தான் பண்ணணும் இந்த வீட்ல. வா 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 வா. பூ ஏமா, உங்க அம்மா கிட்ட நான் தலைக்கு வச்சுக்க பூ கேட்டா நீ என்ன காதுல சுத்துறதுக்கா பூ கொண்டு வந்திருக்க? கொஞ்சம் மெதுவா தான் பேச. அட நீங்க என்னங்க அதுங்களை சொன்னா பொத்துட்டு வருது உங்களுக்கு? நம்ம குடும்பத்தை கேவலப்படுத்துற மாதிரி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க பூவை. நான் கொண்டு வந்து கொடுக்கறதுக்குள்ள இவ அவசரப்பட்டா. இந்த பூ போதுங்களா? ஏமா, உங்ககிட்ட ஒவ்வொன்னையும் கேட்டு கேட்டு தான் வாங்கணுமா? என் தொண்டை தண்ணி கிழிய கத்திட்டு இருக்கேனே, இதெல்லாம் முன்னாடியே செய்யக்கூடாதா? மன்னிச்சுங்க, சூடா காஃபி கொண்டு வரட்டுங்களா? போய் கொண்டு வாங்க போங்க. அம்மாடி, 2 காஃபி எடுத்துக்கின்னு வரட்டா? என்ன? ஐயோ கோச்சிக்காதம்மா, ஐயாக்கும் சேர்த்து தான் சொல்லிக்கிறேன். ஒரு வார்த்தை பேச விடாத, முந்திரி கொட்டை மாதிரி வந்துரு. உள்ள வைங்க. அலமேலு, சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஏன் பெருசா எடுத்துக்கிற? எது சின்ன விஷயம்? இது சின்ன விஷயமா? உங்களை 1 மணி நேரமா தேட சொன்ன வளையல தேடுனீங்களா? தேடுறேன். முடியலப்பா. இதோ கிடைச்சதா? இதோ இதுமா. இருங்க, போட விடுங்க. அக்கா, பியூட்டி பார்லர்ல இருந்து ஆள் வந்திருக்காங்க. அவங்க வரத நீ கிட்ட சொல்லவே இல்ல பத்தியா? பியூட்டி பார்லர்ல இருந்தா நான் சொல்லவே இல்லையே. சுமதி, நீ ஏதாவது சொன்னியா? இல்லையேக்கா. அதனால என்னக்கா, அவங்க வந்துட்டாங்க. எனக்கு கொஞ்சம் மேக்கப் போட்டு அமுச்சு வச்சிருவோம். பியூட்டி பார்லருக்கே நான் சொல்லலன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, அப்புறம் என்ன எனக்கு உனக்குன்னு சொல்லிட்டு இருக்க? சொல்லலன்னா என்னக்கா, எனக்கு கொஞ்சம் மேக்கப் போட்டு அமுச்சு வச்சிருவோம்க்கா. இது பாரு, அதெல்லாம் வேண்டாம், வீண் செலவு. நமக்கு இருக்கிற அழகே போதும். மேக்கப் பண்ணிக்கிட்டு அடையாளம் தெரியாத மாதிரி நாம ஒண்ணு நிக்க வேண்டாம். போக்கா, நான் எவ்வளவு ஆசையா வந்தேன் தெரியுமா? இது பாரு, அவங்க மண்டபம் மாறி வந்திருப்பாங்க. வாங்க, முதல்ல போய் அவங்களை அனுப்பிச்சிட்டு வருவோம். வா. வா. இவங்கதான். நீங்க பியூட்டி பார்லர்ல இருந்து வந்திருக்கீங்களா? ஆமா மேடம், இதான் எங்களோட விசிட்டிங் கார்டு. இது இருக்கட்டும், நாங்க பியூட்டிஷியனுக்கு சொல்லவே இல்லையே. தவறுதலா வேற இடம் மாறி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல மேடம், இத பாருங்க, இதே மண்டபம் தான். இன்விடேஷன் பாருங்க. ஆஃப் கோர்ஸ் இது ஏன் இன்விடேஷன் தான். ஆனா நான் பியூட்டிஷியனுக்கு சொல்லவே இல்லையே. என்ன மேடம், நீங்க கூப்பிடாம நாங்க எப்படி இங்க வர முடியும்? இவங்க தான் எங்க அக்கா, கல்யாண பொண்ணு. அவங்க தான் சொல்லலன்னு சொல்றாங்களே. ஆமாங்க, நான் புக் பண்ணவே இல்ல. சரி, உங்ககிட்ட யார் பேசுனது? இங்க யாரோ வித்யான்னு. வாங்க 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 வாங்க. நான் தான் வித்யா. எப்ப வந்தீங்க? இப்பதான் 10 மினிட்ஸ் தான் ஆகுது. வித்யா, எதுக்கு பியூட்டிஷியன்? நான் தான் ரெடி ஆயிட்டேனே. உங்களுக்காக வர சொல்ல, நீ எனக்காக தான் வர சொன்னேன்.
உங்களுக்கா எதுக்கு இதெல்லாம்? அட நீ என்னம்மா 4 பேர் வந்து போற இடம், என் பொண்ணு பளிச்சு இருக்க வேண்டாமா? அவளுக்கு மேக்கப் லிப்ஸ்டிக்னா கொள்ள பிரியம். பாருடி அழகா பண்ணிக்கோ. பண்ணிக்கோ. நான் எதுக்கு இவங்கள வர சொல்லியிருக்கேன்னு விளக்கமா சொல்லணுமா? இதுக்கு விளக்கம்லாம் வேற இருக்கா? சொல்லு. சரி ஓகே. தங்கத்துக்கு மெருகு சேர்க்கிற மாதிரி அழகுக்கு அழகு சேர்க்கறதுக்காக தான் இவங்கள வர சொல்லியிருக்கேன். ஃபேண்டாஸ்டிக். தேங்க்ஸ். வாங்க நம்ம போலாம். அண்ணி இதுக்கெல்லாம் மொத்தமா பில்லு ஒரு 2000 ரூபாய் ஆகும். அதை ஒதுக்கி வச்சு செட்டில் பண்ணிடுங்க. அண்ணுகிட்ட கேட்ட திட்டம். நீங்க வாங்க நம்ம வேலையை பார்ப்போம். வாங்க. ஒதுக்கி வச்சு செட்டில் பண்ணணுமா? என்னக்கா இதெல்லாம்? யோ சும்மா ரெடி. அவளுக்கு மட்டும் மேக்கப், எனக்கு உனக்கா நான் பண்ணி விடுறேன். நீ வேறடி வா. என்னக்கா நீ சும்மா பேசாம வரியா இல்லையா நீ? வா. அக்கா நம்ம அநியாயத்துக்கு தனிச்சு போறோம். நம்ம வீட்லயே எல்லாரும் உங்களுக்கு அடங்கி இருக்கீங்க. எல்லாம் புரியுது ஆர்த்தி. ஆனா கோவப்பட்டா அதுவும் கல்யாண நாள் அன்னைக்கு பிரச்சனை நமக்கு தான். அதுக்காக அவங்க ஏறி மிதிக்கிறாங்க. நீங்களும் சத்த போடாம அடங்கி போறீங்க. எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் கொதிக்குது. ஆர்த்தி என்ன பேசிக்கிட்டே இருக்கீங்க? அபி ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டேன் சித்தி. அம்மா உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். நேத்தி கொஞ்ச நேரம் தான் ரிசப்ஷன்ல உஷாவை பார்த்தேன். அப்புறம் ஆளையே காணோம். அவ இருந்தா உனக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவதான் உனக்கு கரெக்ட் சாய்ஸ்மா. எங்க போயிட்டா? ஏமா வரல? என்ன அபி யோசிக்கிற? சித்தி உங்க செல் கொடுங்க. இந்தா. உஷா நான் அபி பேசுறேன். என்ன சொல்லு? சாரி டி. கோவத்துல நான் உன்னை திட்டிட்டேன். தயவு செஞ்சு மனசுல வச்சுக்காத. இந்த அறிவு திட்டுறதுக்கு முன்னாலே உனக்கு வந்திருக்கணுமா? ப்ளீஸ் உஷா. உன்னை சரியா புரிஞ்சுக்காம என்னென்னமோ உளறிட்டேன். கோச்சிக்கிட்டு மேரேஜுக்கு வராம இருந்துராத. சாரி அபி. நீ என்னை திட்டினதுல நான் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கேன். என்னால உன் கல்யாணத்துக்கு வர முடியாது அபி.